தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலவேளை உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். விண்துளிகள் வாயிலாக இந்த நாளிலே சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இது நாளின் செய்தியின் தலைப்பானது ஒளிந்து போக இடங்கொடுங்கள். ரோமர் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வாக்கியம் சொல்கிறது, நாம் இனி பாவத்திற்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாப சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக என்று சொல்லி பவுல் அங்கே கூறுகிறார். எத்தியோப்பியன் தன் தோலையும் சிவிங்கி தன் புள்ளிகளையும் மாற்றக்கூடுமோ? கூடுமானால் தீமை செய்ய பழகின நீங்களும் நன்மை செய்யக்கூடும். எரேமியா 13:23 வாசிக்கிறோம். இந்த வாக்கியத்தின்படி பழைய மனுஷனை மாற்ற முடியாது என்று கூறுவதனால் மென்மேலும் பாவம் செய்து கொண்டே இருக்கலாம் என்று என்ன தோன்றுகிறது. ஆனால் புதிய ஏற்பாட்டில் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி சிலுவை சிந்தின இரத்தத்தினால் பாவ சரீரம் ஒழிந்து போகும் என்று கூறப்பட்டிருக்கிறது. எத்தியோப்பியன் நிச்சயமாக தன் தோலை மாற்றக்கூடாது, ஆனால் அவனை உண்டாக்கின தேவனாலே எல்லாம் கூடும். அதுபோலவே நம்மால் நன்மை செய்ய இயலாதலாக இருக்கிறோம், ஆனால் நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் செய்யக்கூடும் என்றே திருமுறையில் வாசிக்கிறோம். பழைய பாவ மனுஷனை நாம் ஒரு வஸ்திரை போல கலைத்து போட தேவன் நமக்கு உதவி செய்கிறார். அந்தபடி முந்தின நடக்கக்கூடிய மோசம் போக்கும் இச்சைகளே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் கலைத்து போட்டு என்று எபேசியர் 4:22 வாசிக்கிறோம். பவுலால் கூறுகிறார், எப்படி ஒன்று வஸ்திரங்களை கலைத்து போடுவது சாத்தியமோ அதுபோலவே நம்முடைய பழைய பாவ மனுஷனையும் கலைத்து போடுவது சாத்தியமே. நம்மிடம் உள்ள பொய் சொல்லுதல், புறங்கூறுதல், பொறாமை, போட்டி, இப்படிப்பட்ட நம்முடைய பாவ சுபத்தை நம்மால் மாற்றக்கூடாதாய் இருக்கின்றபடியால் இந்த பலவீனமான பாண்ட சரீரத்தில் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சுமந்து திரிகிறோம். நாம் எப்படி அத்தனை இயலாதவர்களும் பலவீனமாய் இருக்கிற தேவன் நமக்குள் இருந்து நம்மை தகுதிப்படுத்துகிறார். நான் மற்றவர்களுக்கு செய்தி கொடுக்கிறோம், செய்தி அனுப்புகிறோம். இப்படி நீங்களும் நாங்களும் எண்ணி பார்க்க வேண்டும். தேவன் இல்லாத ஒரு வாழ்க்கை எவ்வளவு மோசமாக இருக்கக்கூடும். அதை எண்ணி நாம் அனுதினமும் தேவனோடு நம்முடைய வார்த்தையிலும் நிலைத்திருக்க நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். நம்மை உண்டாக்கினவருக்கு ஒப்பான சாயலை நாம் அடைய வேண்டும் என்பதே தேவ திட்டமாக இருக்கிறது. தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை முன்கிருத்தும் இருக்கிறார். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இந்த நாளில் செய்தியை கேட்ட உங்களையும், இந்த நாளில் பிறந்த நாளையும் திருமண நாளையும் காண்கிற பிள்ளைகளை தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.